வணக்கம். இது உங்கள் தினக்கதிர். தமிழகத்தில் சமீபத்தில் நடந்த ஹூட் சோகத்தை தொடர்ந்து தமிழக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று பாஜக சனிக்கிழமை வலியுறுத்தியது மற்றும் குற்றவாளிகளை குறித்து மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்தனர். பலர் உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷெச்சாத் பூனவல்லா இந்த மரணங்களை அரசு ஆதரவற்ற கொலை என்று விவரித்தார். இந்த சோகத்திற்கு திமுக தான் பொறுப்பு என்று கூறினார். 53 தனிநபர்கள், பெரும்பான்மையான பட்டியல் சாதியினர் இறந்துள்ளனர் என்று அவர் எடுத்துக்காட்டினார். திமுக நடவடிக்கை எடுக்காமல் குற்றத்திற்கு காரணமானவர்களை காப்பதாக பூனவல்லா விமர்சித்தார். மதுபான மாஃபியாவிற்கும் திமுக தலைவர்களுக்கும் இடையே தொடர்பு இருப்பதாகவும் மாநிலத்தில் இதேபோன்ற கடந்த கால சம்பவங்களை குறிப்பிட்டு சிபிஐ விசாரணைக்கான கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தினார். இந்த சம்பவத்தை தானாக முன்வந்து விசாரணை செய்து இறப்புகளுக்கு பொறுப்பேற்க கோரி தமிழக அரசு மற்றும் காவல்துறை தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புமாறு தேசிய பட்டியல் சாதியினருக்கான ஆணையத்தை அவர் வலியுறுத்தினார். மேலும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்ய மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றும் பூனவல்லா வலியுறுத்தியுள்ளார். விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்காதது ஏன் என்று முதல்வர் ஸ்டாலினிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றொரு பாஜக செய்தி தொடர்பாளர் அனில் ஆண்டனி இந்த சோகத்திற்கு பதிலளித்ததற்காக திமுக மற்றும் இந்திய தேசிய வளர்ச்சி உள்ளடக்கிய கூட்டணி ஆகியவற்றை விமர்சித்தார். மாநில அரசின் நடவடிக்கைகளை குற்றம் சாட்டி மதுபான மாஃபியாவுடன் தெளிவான கூட்டுறவை பரிந்துரைத்தார். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.